ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர. அப்பா எப்போவுமே மகிழ்ச்சியான பிறவி தான். ஆனால் நிகழ்ச்சி இருக்கும்போது தான் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. மற்ற நேரம் ரொம்ப கவலை கவலை கவலை. வாழ்க்கை வந்து பொருள் கவலை மட்டும் இல்லைங்க, பல கவலை. அடுத்தவங்க கவலையை தான் கவலையாக சுமந்துக்கிற ஒரு அன்பு டைப்பு. அதுக்கு ஒன்றுமே நாங்கள் செய்ய முடியாது. எங்கேயோ ஏதோ நடந்தால் ஆமாம் இப்போ அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு அமைதியான மனம், பூ போன்ற சாதுவான மனம். அந்த சாதுவான மனத்தில் ஒரு பாடல் பிறக்கிறது. அந்த பாடலை பாடி காண்பிக்கிறேன். ஏன்னா இது ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற பாடல். எங்கள் வில்லிசையிலே காஞ்சி காமாட்சி சரணமம்மா, கண்பாரம்மா சரணமம்மா, வாஞ்சையில் வடிவே சரணமம்மா, வையக தலைவி சரணமம்மா அப்படின்னு நிறைய பெரிய ஸ்டான்ஸாக நிறைய பாடல்கள். அதில் அப்போ ஒரு கருத்து எழுதியிருக்காங்க. அந்த கருத்தை என்றோ ஒரு நாள் காஞ்சி பெரியவர் மகா பெரியவா முன்னால் பண்ணக்கூடிய பாக்கியம் அப்பாவுக்கு கிடைக்குது. பொதுவாக 30 நிகழ்ச்சின்னா 30ல் 25 பெரியவங்க கேட்டுருவாங்க. அப்படி ஒரு ஆசீர்வாதம் அப்பாவுக்கு, குற்றாலம் போன்ற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில் அப்பா அந்த பாடலை பாடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது அப்பா காமாட்சியை பார்த்து எழுதிய பாட்டு, தன்னுடைய மனதை கொட்டிய பாடல். மகிழ்ச்சியான கவிஞர் சுப்பு ஆறுமுகம் சில நேரம் நெகிழ்ச்சி ஆகிடுவாங்க, கவலை ஆகிடுவாங்கன்னு சொன்னல. அப்படி மனதுக்குள்ள கவலை இருக்கும்போது அப்பா காமாட்சியிடம் பேசுவதாக இந்த பாடல். அந்த பாடலை நான் பாடினேன் அல்லவா. அதில் ஒரு ஸ்டான்ஸா என்னென்னா, காமாட்சி எல்லாரும் அவங்கவுங்கள்ட்ட என்னென்ன இருக்கோ அதை கொண்டு வராங்க. பெரிய பட்டு வியாபாரி பட்டு கொண்டு வந்து கொடுக்குறார், ஏலக்காய் வியாபாரி ஏலக்காய் கொடுக்குறார், பழம் வியாபாரி பழமாக கொண்டு வந்து குவிக்கிறார், பூமாலை வியாபாரி நிறைய பூக்கள் வந்து கூட கூடையாக கொட்டுறார். ஆனால் நான் ஏழை கவிஞனம்மா, என்னிடம் என்ன இருக்கும்? தமிழ் நிறைய இருக்கிறது உன் ஆசீர்வாதத்தில் என்றாலும் நெஞ்சு நிறைய கவலைகள் இருக்கிறது தாயே. அந்த கவலைகளைத்தான் நான் உன் காலடியில் வைக்கப் போகிறேன். ஏன் தெரியுமா? உனக்கு இன்னொரு பெயர் உண்டு, நிம்மதீஸ்வரி என்று. இந்த மானுடத்திலே யார் யாருக்கு நிம்மதி வேண்டுமோ காமாட்சியை பிரார்த்தனை செய்யுங்கள். அவள் நிம்மதீஸ்வரி, சகல லோக சௌபாக்கியத்தையும் நமக்கு தந்து விடுவாள். அதனால் தாயே, ஏழை கவிஞனான என்னிடம் நெஞ்சு நிறைய கவலைகள் இருக்கிறது அம்மா, நெஞ்சு நிறைய கவலைகள் இருக்கிறது. அந்த கவலைகளை கொண்டு வந்து நான் உன்னுடைய திருவடியில் வைக்கிறேன். லை என்று எழுதி வைக்கிறேன். நீயும் எத்தனை நாளாகத்தான் பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பாய். அந்த பத்மாசனத்தை சற்று கொஞ்சம் உன் பிள்ளைக்காக தளர்த்தி இடது காலை எடுத்து வைத்து இடது கால் பெருவிரலால் நான் கவலை என்று எழுதி வைக்கிறேனே, அதில் மத்தியில் உள்ள வானா என்ற எழுத்தை அழித்து விடுத்தாயே, படித்து பார்ப்பேன். கவலையில் வானாவை நீ அழித்து விட்டாய் என்றால் படித்து பார்க்கும்போது கலை என்று வரும் தாயே. அந்த கலையை வளர்க்க ஆசீர்வாதம் செய், அது போதும் எனக்கு என்று காமாட்சியிடம் பேசுவதாக அந்த பாடல். ஒரு 24 சரணம் அதை பாடி முடித்து பெரியவா முன்னால் பாடியாச்சு. அன்றைக்கி பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் கொடுத்தாச்சு. எப்போவுமே மறுநாள் அப்பா வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு தான் ஊருக்கு கிளம்புறது வழக்கம். அப்படி பண்ணும்போது பெரியவா சொன்ன வார்த்தை என்னது தான், இதான் அனுபவம் என்பது, அல்லது அனுக்கிரகம் என்பது, அல்லது ஆச்சாரியம் என்பது, எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம். சுப்பு, காமாட்சி வானாவை அழிச்சுட்டா. இந்த வார்த்தை தான் இன்றைக்கும் நான் உங்கள் முன்னால் உட்கார்ந்து பேசுவதற்கு கிடைத்த வரம் போல. நல்லா கேளுங்க. சுப்பு, காமாட்சி வானாவை அழிச்சுட்டா, உன் கலை சௌக்கியமாக நடக்கட்டும் என்று அந்த தெய்வத்தின் குரல் வாழ்த்தியதல்லவா. அதனால்தான் வில்லிசை மறுமலர்ச்சி பெற்று தேசத்தையும் தெய்வத்தையும் பாடி இன்றைக்கு மக்களுக்கு ஏதாவது செய்தி சொல்ல வேண்டுமா, கூப்பிடுங்கள் வில்லிசையை என்று அழைக்கும் அளவுக்கு ஒரு தனி பாதையை அந்த தயாபரன் பரமாச்சாரியால் கொடுத்த ஆசீர்வாதமாக, அனுபவமாக, அனுக்கிரகமாக. அப்பாவுக்கு கிடைச்சா அந்த சொத்து பிள்ளைக்கும் தான், பிள்ளைக்கு கிடைச்சா அந்த சொத்து பேரனுக்கும் தான். நான் சொல்வது அனுக்கிரக சொத்தை பெரியவாளோட ஆசீர்வாதத்தோடு மலரும் நினைவுகளோடு என்றைக்கும் இந்த வில்லிசையை வாழ்த்தி வணங்கி செய்து கொண்டே இருப்போம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்வாள் பரமாச்சாரியார்.